கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் விகே எடிட்ஸ். நான் உங்கள் விகே. டெய்லி ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நம்ம மூளை தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சிலலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? டெய்லியும் இப்போ சக்ஸஸ் ஆன யாரோ ஒருத்தவங்க, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஆளான யாரோ ஒருத்தவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? காமனாக புக்ஸ் படிங்க. எதுக்காக நம்மளை புக்ஸ் படிக்க சொல்கிறாங்க? என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம அப்பா அம்மா ஏன் நம்மளை ஸ்கூல் ஆர் காலேஜ் போக சொல்லி இவ்வளோ கட்டாயப்படுத்துகிறாங்க? என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்கள் லைஃப்பில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க? ஸ்கூல் போ. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு திணிக்க பார்ப்பாங்க. நீ ஸ்கூல் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம அம்மா அப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி படிக்காமல் இருந்தனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கூலி வேலைக்கு போய் நம்ம பசங்களை காப்பாற்றுறோம். நம்மளை மாதிரி நம்மளை பசங்களும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம பெற்றவங்க நம்மளை பார்த்து படிங்க, ஸ்கூல் போங்க, காலேஜ் போ, நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்து உன்னை நான் படிக்க வைக்கிறேன், உன்னெல்லாம் நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன், கடன் ஆனாலும் சரி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் இதுதான். ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ படிச்சிங்க அப்படின்னா எதுக்காக படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட மெச்சூரிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுப்பீங்க. படிப்பு அப்படிங்கிறது நீங்கள் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது முடிச்சதுக்கப்புறம் அது ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னு புரியும். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து நீங்கள் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை வச்சு ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற அளவுக்கு கூட உங்களுக்கு மைண்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணுற விஷயத்துக்கும் பண்ணுற விஷயத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சக்ஸஸ் ஆன டிராகன் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? 100 crores. அதே பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரியர்லாம் நிறையா வச்சுருந்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ அந்த ட்ராகன்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கொரியர் மாதிரி சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுவார். பட் பிரதீப் என்ன சொல்கிறான் அப்படின்னா படிங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா அவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க 95% எடுத்து நல்லா படித்து நல்லா ஐடியில் ப்ளேஸ் ஆகி அதுக்கு மேலே அவர் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு, அதே சமயம் அவருக்கு இருந்த நாலேஜ்னால தான் அவர் நிறைய புக்ஸ் படித்து டுட்டோரியல் படித்து அதனால தான் இவர் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா படிங்க. ஓகேங்களா? உங்களை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகிறது அப்படின்னா அது படிப்பு தான். ஓகேங்களா? ஸோ சும்மா போட்டு மனப்பாடம் பண்ணி எழுதி என்ன ஆகிற போகுது? ஸோ ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து நான் உங்களுக்கு ஒரு செம்மையான சூப்பரான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். இது உங்கள் விகே எடிட்ஸ். நான் உங்கள் விகே. டாடா, பை பை.